அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க சிறப்பு விருந்தினர் முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். பிரம்மாண்டமான ஒரு மாநாடு ஆல்ரெடி டிவிகே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அது எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம கண் கூட பார்த்தோம். இப்போ வரைக்குமே அந்த மாநாடு மிஞ்சிய ஒரு மாநாடு எங்கேயுமே நடக்கலைன்ற மாதிரி தான். பட் இப்போ அந்த ரெக்கார்டையே பிரேக் பண்ணுற மாதிரி மதுரையில் ஒரு மாநாடு இப்போது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக லட்சக்கணக்கில் மக்கள் வேறு ஸ்டேட்டில் இருந்தோ வேறு ஒரு ஊரில் இருந்தோ கூட்டமாக குடும்பத்தோடலாம் உட்காந்துருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்குது, இங்கே இந்த பற்றாக்குறையெல்லாம் இருக்குது, அது என்ன தான் தீர்த்து வைக்கிறதுக்கு என்னென்னலாம் போராடிட்டு இருக்காங்க. தளபதி அவர்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேச போகிறாரு, இந்த நேரத்தில் தான் ஸ்டேஜை ஏற போகிறாரு, அவருக்கான பாதுகாப்புகளுக்கு படைகள்லாம் தனியாக அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். உண்மையிலே இப்போ மதுரை மாநாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு? வாரல் என மரித்து கைகாட்ட சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் ஓங்கி உயர பறந்து கொண்டிருந்த மீன்குடியானது பூம்புகாரிலிருந்து தன் துணையர் கண்ணகியை கோவலன் கைத்தாங்கலாக அழைத்து மலைக்கோட்டை மாநகரை நோக்கி வந்தடைகிற போது காவிரி கரையில் நாம் தங்கி எதிர்காலத்தை தீர்மானிப்போம் என்று முடிவெடுத்தார்கள். இல்லை இல்லை, நாம் மதுரைக்கே சென்று விடுவோம் என்று சொல்லி அவர்கள் மதுரைக்கு புறப்படுகிற போது திண்டுக்கல் நத்தத்தை தாண்டி மேலூரை அடைகிற போது காற்றில் பறக்கப்படுகிற மீன்கொடி, நீங்கள் இங்கே வராதீர்கள், கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று இயற்கையிலேயே அசைகிற கொடியை பார்த்து இளங்கோவடிகள் வர்ணித்து சிலப்பதிகாரத்தில் எழுதியதைப் போல 7000 கொடிகள் வெற்றி கொடியாக இருக்கிற வாகை மலர் பொருத்திய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியானது காற்றில் இயல்பாக அசைவதை மக்கள் மதுரை மாநகருக்கு வாருங்கள் என்று அந்த கொடிகள் சொல்வதைப் போல காட்சி தருகிறது கூடல் மாநகர். வைகை ஆற்றில் வருடத்திற்கு ஒரு முறை கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகிற போது கூடுகிற கூட்டத்தை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிகமான கூட்டத்தை தமிழக வெற்றி கழகம் கூடல் மாநகரில் கூட்டியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், விக்கிரவாண்டி மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் தன்மையை உருவாக்கிய தமிழக வெற்றி கழகம், கொள்கை தலைவர்கள் யார் என்பதை பிரகடனப்படுத்திய ஒரு மாபெரும் மாநாடு. ஆனால் இன்றைக்கு கூடல் மாநகரில் குதூகலித்து கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்று அறிவிக்கிற மாநாடாக நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கிராமங்கள் தோறும் மாட்டு வண்டிகளை கட்டிக்கொண்டு மாநாட்டுக்கு வந்து கொண்டிருப்பதாக செய்தி. நேற்றைக்கும் இன்றைக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் பெண்கள் விடுமுறை போட்டுவிட்டு மாநாட்டுக்கு வருகிற காட்சி. ஆங்காங்கே இருக்கிற கருவேலங்காட்டினுடைய புதருக்குள் ஒளிந்து கிடக்கிற கிராமங்கள் கூட இன்றைக்கு பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வருகை தந்திருப்பதாக செய்திகள். எல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் நம்மிடையே காட்டிக்கொண்டிருக்கிற இந்த காட்சிகளை பார்த்துத்தான் நாம் கருத்தியலை விதைக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்கிறது. அரசு பேருந்துகள் வாடகைக்கு கிடைக்கவில்லை என்று தொண்டர்கள் சொல்லுகிறார்கள். எடுத்து வருகிற வாகனங்களை காவல்துறை ஆங்காங்கே மறித்து எங்களை மாநாட்டிற்கு செல்ல விடாமல் தடுக்கிறது என்று குறை சொல்லுகிறார்கள். அதைவிட எங்களை அலக்களிக்கிறார்கள், பல்வேறு தடங்களில் அனுப்பிவிட்டு என்றெல்லாம் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார்கள். காவல்துறையினர் அடக்குமுறைகளை ஏவிவிட்டு எங்களை இழிவாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் சொன்னாலும் கூட இந்த அரசு அவர்களுக்கு சுங்க கட்டண வரியை ரத்து செய்து அனைத்து வாகனங்களையும் அனுப்பியிருக்கிறது. 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 மண்டல ஐஜிக்கள் அங்கே மேற்பார்வையில் தனியாக அவர்களுக்கென்று ஒரு சிசிடிவி அறையை உருவாக்கி கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஏதாவது அசம்பாவித காட்சிகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக காவல்துறை தன்னுடைய பணியை தீவிரமாக செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வருகிறது. அதைவிட இந்த மாநாட்டின் மிகப்பெரிய அத்தியாயம், கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட உட்புறத்திற்கு மட்டுமே 5 லட்சம் லிட்டர் தண்ணீரை குடிநீராக பிரயோகிக்கிற டேங்க் முறைகளும், வெளியிலே இருக்கிற தொண்டர்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தருவதற்காக 450க்கும் மேற்பட்ட குழாய்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது, குடிநீர் குழாய்கள்.
இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திருப்பரங்குன்றம் வட்டத்திற்குட்பட்ட பாரபத்தில் நடைபெறுகிற இந்த மாநாட்டில் திருப்பரங்குன்றம், கூடக்குளம், மேட உப்பிலி, துவரங்குளம், கள்ளிக்குடி, வளையங்குளம், சிவரக்கோட்டை, திருமங்கலம், தோப்பூர் என்று வாகனங்கள் அனைத்தும் சாலைகளை மறித்து நிற்கிறது. தொண்டர்கள் 6 கிலோமீட்டர் நடந்தே மாநாட்டு திடலை அடைகிற ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. 600 செவிலியர்கள், 100 மருத்துவர்கள், 58 அவசர மருத்துவ ஊர்திகள் என்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவத்துறை களமிறக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் தொண்டர்கள் பார்ப்பதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். வரலாறு திரும்புகிறது என்கிற வழிகாட்டியோடு இருக்கிற பதாகை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் படம் பொறித்த காட்சிகள், என் இனமானத்துடைய தேசிய தலைவனை உருவாக்கிய தலைவனாக இருக்கிற மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று மனம் பரப்பிய அண்ணாவினுடைய கூற்றை உள்வாங்கி செயல்பட்ட மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய படமும், உலக தமிழர்களே வாருங்கள் ஒன்று சேருவோம் என்று விஜய் கைவிரித்த நிலையில் காட்சி தருகிற அந்த விளம்பர பதாகை, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்கிற கொள்கை முழக்கத்தோடு கூடல் மாநகரில் கூடுகிறது மக்கள் திரள் கூட்டம். மொத்தம் 560 குழாய்கள் பதிக்கப்பட்டு 926 பைப்புகள் போடப்பட்டிருக்கிறது. மகளிர் பிரிவை சார்ந்தவர்கள் யானை 2 பக்கமும் இருந்து காந்தல் மலரை, வாகை மலரை சூட்டிய வண்ணம் சேலைகளை உடுத்தி வந்திருக்கிறார்கள். 100 அடி கொடிக்கம்பம் நேற்றைய தினம் விழுந்து சரிந்திருக்கிறது. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கிரேன் வண்டி, 100 அடி உயர கொடிக்கம்பம், நுனியில் ஒரு பெல்ட்டு, கடைசியில் ஒரு பெல்ட்டு, கிரேன் தூக்கி வண்டி நிப்பாட்டுது. அந்த மேடை, கொடி மேடை என்பது கிட்டத்தட்ட 8 அடி ஆழம் கொண்டு காங்கிரீட் போடப்பட்டு அதிலிருந்து உருவாக்கி கீழே போல்டு வந்து மொத்தம் 12 போல்டை சுற்றி போட்டு அந்த 12 போல்டும் அந்த கொடி மரம் சரியாக உட்கார வைக்கிறதுக்கு கிரேன் வேலை செய்யணும். ஆமாம். அப்போ அது உட்காருகிற போது 3 இதில் இடது பக்கமாக அது உட்காரல, நகட்டுறாங்க. நகட்டும் போது மேலே உள்ள பெல்ட்டு உருவிக்குது. உருவின உடனே கொடிக்கம்பத்தை தாங்க முடியல, கொடிக்கம்பம் வந்து விழுகுது. ஒரு இனோவா கார், கட்சியினுடைய ஒரு முக்கியமான தொண்டருடைய காரில் அது விழுகுது. இப்போ அந்த காரிற்கு இழப்பீட்டு தொகையாக 9 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள் அதை பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த காரை சரி செய்ய சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் விட அந்த கொடிக்கம்பத்திற்கு 5 ஆண்டுகள் அந்த இடத்திலே பறக்க விடுவதற்கு ஒப்பந்தமும் போடப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக இது நடைபெற்ற போது மீண்டும் உடனடியாக 25 அடி உயரத்தில் ஒரு கொடிக்கம்பத்தை உடனடியாக உருவாக்கி இன்றைக்கு அந்த கொடிக்கம்பத்தில் தான் தளபதி விஜய் அவர்கள் கொடியேற்ற இருக்கிறார்கள். இந்த 2வது மாநில மாநாட்டில் 600 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிற இந்த மாநாட்டு திடல் 7,50,000 இருக்கைகள் போடப்பட்டிருப்பதாக செய்திகள். ஓகே. தமிழ்நாட்டில் இருந்து 4 நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு ஒரு நிறுவனம் மட்டும்தான் நேற்றைய தினம் 1,50,000 இருக்கைகளை போட்டுக் கொடுத்தது. அதுவும் பாதி கேரளாவிலிருந்து வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ மீதம் கிட்டத்தட்ட 7,5 லட்சம் நாற்காலிகளில் 6 லட்சம் நாற்காலிகள் கேரளாவில் இருந்து கட்சி தொண்டர்களாலும் கட்சி தலைவர்களாலும் கேரள தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி பொறுப்பாளர்களும் பொறுப்பேற்று இன்றைக்கு அந்த 6,000 நாற்காலிகளை கொண்டு வந்து மாநாட்டு திடலில் இரவோடு இரவாக இறக்கி இன்றைக்கு கூட்டம் கிட்டத்தட்ட மாநாட்டு திடலுக்குள் மட்டுமே 3,5 லட்சம் மக்கள் காலை 9 மணிக்கு நிரப்பி விட்டார்கள். மீத மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே நிற்கக்கூடிய மக்கள் வெயிலை, கடுமையான வெயில், மதியம் 2 மணி நிலவரப்படி 103.6°C என்கிற அளவிற்கு அங்கே கடும் வெயில் தாக்கத்தை உருவாக்கி இரவுலேருந்தே வந்துட்டுன்னு சொன்னாங்க. நேற்று இரவு மட்டுமல்ல, நேற்று காலையிலேயே வர தொடங்கிட்டார். குடும்பமாக ஒரு பொருட்காட்சியை பார்ப்பதற்கு போல, ஒரு அருங்காட்சியத்தை காண துடிப்பதை போல மக்கள் குடும்பமாக, ஏற்கனவே தலைவர் விஜய் அவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம், முதியவர்கள் யாரும் வர வேண்டாம் என்றெல்லாம் அவர்கள் கட்டளையிட்டாலும் கூட
காண கிடைக்காத ஒரு தலைவனை காண துடிப்பதைப் போல மக்கள் கூடல் மாநகரில் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வந்து குழுமுகிற நிகழ்வை பார்க்கிற போது இதுவரை நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு விழா மேடைக்கும் பக்கத்திலே வந்து விட்டதாக செய்தி. உள்ள அரங்கிற்குள் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர் உட்கார்ந்து அமர்ந்து விட்டார்கள். இன்னும் 15 லட்சம் மக்கள் வந்து கொண்டிருப்பதாக செய்தி. அப்ப இந்த மாநாடு சாதனை படைக்கும். நிச்சயமாக 70,000 பேருந்துகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கென்று கிட்டத்தட்ட 400 ஏக்கர் நிலப்பரப்பில் பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, ட்ரோன் காட்சியில பார்த்தாவே தெரியும், ஏதோ வியாபாரத்திற்காக கொண்டு வந்து வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற வாகனங்களைப் போல காட்சி தருகிறது. இது இல்லாமல் கடும் வெயிலின் தாக்கத்தால் கீழே விரிக்கப்பட்ட பச்சை நிறம் கொண்ட அந்த விரிக்கைகளை இன்றைக்கு நிழற்குடையாக தொண்டர்களே மாற்றிவிட்டார்கள். இதுவரை நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் 43 பேர் மயக்க நிலையை அடைந்திருக்கிறதாக செய்தி. உடனடியாக அங்கே இருக்கிற விரைவு ஆம்புலன்ஸுகள், துரித வண்டிகள் பயன்படுத்தப்பட்டு அங்கேயே சிகிச்சை அளித்து பயன்பெற்றவர்களும் கொஞ்சம் தடுமாறி நிற்கிறவர்களை உடனடியாக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கும் அனுப்புகிற செயலையும் நாம் பார்க்க முடிகிறது. தற்பொழுது விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும் நபர்கள் உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சையை அளிக்க வேண்டும், அதற்கான செலவை கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று கூட அறிவித்திருப்பதாக இப்பொழுது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, ட்ரோனின் மூலமாக நீர் தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மீது. மயக்க நிலைக்கு யாரும் இந்த வெயிலின் தாக்கத்தில் மயங்கிவிடக்கூடாது என்பதற்காக சாப்பாடுகள் அங்கே கட்சி தொண்டர்களால் ஆங்காங்கே கட்டி கொடுக்கப்பட்டாலும், வீட்டிலிருந்து தயிர் சோறு, எலுமிச்சை சோறு, புளியோதரை 3ம் கட்டி வந்தாலும் கூட மாநாட்டு திடலில் கட்சி தொண்டர்கள் ஏராளமான பேர் சாப்பாடுகளை இலவசமாக கொடுக்கிறார்கள். ஆனால் ஊரினுடைய சாப்பாட்டு வியாபாரிகள் தயிர் சோறை 80 ரூபாய்க்கு விற்பனை செய்ததை அங்கே வந்திருக்கிற கட்சியினுடைய தொண்டர்கள் கண்டித்து அந்த கடையை இழுத்து மூட வைத்திருக்கிறார்கள். இதுதான் சமயம் என்று சம்பாதித்துக் கொள்வதற்கு வழிவகை தேடுகிறீர்களா என்று தொண்டர்களால் வசியப்படுகிற கடைகள் மூடப்படுகிறது. இதைவிட சமூக ஊடகவியலாளரும் நெறியாளருமான மரியாதைக்குரிய தோழர் முக்தார் அவர்கள் அவருடைய தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக சில காட்சிகளை பதிவு செய்கிற இடத்திற்கு போய் தொண்டர்களை பார்த்து, இங்கே ஏன் வந்தீர்கள், ஏன் கால் முடியவில்லை, கை முடியவில்லை, உடம்பு முடியவில்லை, எதற்காக வந்தீர்கள் என்ற போன்ற கேள்விகளை கேட்பதும், தண்ணீர் வராத குழாய்களை போய் படம் பிடிப்பதும், கீழ் விரிப்புகளை எடுத்து அவர்கள் நிழற்குடையாக அமைத்த தருணத்தை படக்காட்சிகளாக உருவாக்குவதுமான எதிர்புதிர்மான வேலைகளை அங்கே அவர் செய்ததாகவும் கட்சி தொண்டர்கள் அதை பார்த்து ஆவேசமடைந்து அவரை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். மாநாட்டு திடலுக்குள்ளேயே வரவிடாமல் தடுத்து வெளியேற்றி விட்டிருக்கிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற இந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து சாலையில் நிகழ்கிறது. திருமங்கலத்தில் இருந்து புறப்படுகிற அரசு பேருந்துகளாக இருக்கட்டும், தனியார் பேருந்துகளாக இருக்கட்டும், அவை தூத்துக்குடி செல்கிற அந்த சாலையை அடைத்து விட்டது காவல்துறை. ஏனென்றால் அங்கே நடக்கிற சம்பவங்களில் இஞ்சி பை இஞ்சாக நகல முடியாமல் வாகனங்கள் நெருக்கமாக நின்று கொண்டிருக்கிற ட்ரோன் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 5 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் இதுவரை விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. 18 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள், விஜய் ஸ்டிக்கர் ஒட்டிய பாட்டில்கள் தனியாக கொடுக்கப்படுகிறது. இது இல்லாமல் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பாட்டில்கள் நுழைவாயிலேயே வைத்துக்கொண்டு தாகம் தீர்ப்பதற்கு கட்சி தொண்டர்கள் தனியாக ஒரு தண்ணீர் பாட்டில் அறையை உருவாக்கி தண்ணீரை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காக 400 கழிவறைகள் இறக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு பிரத்யேகமாக கழிவறைகள் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 86 ட்ரோன்கள் பறந்து கொண்டிருக்கிறது மாநாட்டில். விதவிதமான ட்ரோன்களை பறக்க விட்டு அவர்கள் மிக பிரமாண்டமாக 252 அடி நீளம் கொண்ட பிரமாண்ட மேடை, 2026 தேர்தல் களத்தில் களமாறுவதற்காக காத்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் உட்கார வைத்து அழகு பார்க்கிற அருமை காட்சியும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருப்பதை பார்க்க போகிறோம். அந்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டு நிகழ்வுகள் பெரும் படையோடு திரண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற போது மட்டுமல்ல, 3000 மின் விளக்குகளால் இரவு முழுவதும் மின்னொளியில் தகதகத்தது. கிட்டத்தட்ட உள்வாங்கிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்பீக்கர், 200க்கும் மேற்பட்ட ஸ்பீக்கர்கள் ஆங்காங்கே தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஆக மாநாடு அல்ல இது, இது
இது நான் சொல்லுகிறேன், மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு ஏதோ நலம் விசாரிப்பதற்கு போனதை போல மட்டுமல்ல, உறவினர்களோடு உறவாடுவதற்கு செல்லுகிற கூட்டமாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட 700 மீட்டர் நீளமுள்ள அந்த அவர் நடந்து செல்லுகிற அந்த பாதையை உருவாக்கியிருக்கிறார்கள். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் அவர்கள் ஏறி குதித்து தலைவர் கரத்தை கைப்பற்றியதைப் போல இந்த மாநாட்டிலும் அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கடுமையான வேலி தடுப்புகளை போட்ட ஒரு தொண்டர் சொல்லுகிறார், நாங்கள் எங்களை சுதந்திரமாக விடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் ஏறி குதிப்போம் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்களே முன் வந்து அந்த கேட்டுகளில் கிரீஸை தடவி கொண்டிருக்கிறார்கள். யாரும் ஏறி குதித்து தலைவருக்கு ஒரு கடுகளவு கூட சிரமத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக மாவட்ட பொறுப்பாளர்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள். இதைவிட கொள்கை தலைவர்களாக இன்றைக்கு விளங்கி இருக்கிற கைத்தடியை கொண்டு வெண்ணிற தாடி கொண்டு இந்த தேசத்திற்காக சமூக நீதி பேசிய பெரியாரை படமாக வைத்துக்கொண்டு சமூக நீதியின் பக்கம் நின்று மகளிரையும் பாதுகாக்க வேண்டும் என்று விடுதலை சுதந்திர போராட்டத்தில் வீரியமிக்க போர் முறையை உருவாக்கி களமாடிய அஞ்சலை அம்மாளுடைய புகைப்படமும், கற்பித்து ஒன்று சேர்ந்து புரட்சி செய்யக்கூடிய அளவில் இந்தியாவை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று வகுத்து தந்த சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படமும், நான் கடந்து செல்லுகிற போது மாடு மேய்க்கிறவன் பசியோடு மாடு மேய்த்தான் என்பதற்காக ஒரு சிறுவன் ஏன் மாடு மேய்க்க வேண்டும், கல்வி நிறுவனத்தில் போய் அவன் கற்க வேண்டும் என்று மனதிற்குள் இனிய கர்ம வீரர் காமராசர் அவர்களுடைய புகைப்படத்தையும், இதையெல்லாம் தாண்டி முத்துவடுகநாதர் இறப்பிற்கு பிறகு வெள்ளச்சி நாச்சியாரை தன் இடுப்பில் சுமந்து கொண்டு ராமநாதபுரம் சில்லாவையும் சிவகங்கை சீமையையும் வென்றெடுக்க வேண்டும் என்கிற இக்கட்டான சூழலில் ஆற்காடு நவாப்படைகளிடம் தஞ்சமடைந்து திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு போரிட்ட வேலு நாச்சியாருடைய வீரத்தை பிரதிபலிக்கிற வகையில் வேலு நாச்சியார் படத்தையும் வைத்து தன்னுடைய கொள்கை தலைவர்களை உள்வாங்கி கொண்டு தமிழக வெற்றி கழகம் மாபெரும் மாநாட்டை மதுரை மண்ணில் கூடல் மாநகரில் நீதி கேட்கிற மாநாடாக, எப்படி கண்ணகி பாண்டிய மன்னனிடம் தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று தன் காற்சிலம்பை கலட்டி மாணிக்க கற்கள் உடைத்து தெரிக்கிற வேலையை உணர்த்த சொன்னாரோ, அதை போல இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உலக தமிழர்களிடம் ஒரு நீதியை நிலைநாட்டி தமிழர்களே விடியலை தாருகிறோம் வாருங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு கூடல் மாநகர் இன்று குலுங்கி கிடக்கிறது. இதுவரை பிற கட்சிகளுக்கு கிடைக்காத ஒரு வரவேற்பு இந்த மாநாட்டுக்கு கிடைக்கும். நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. அதாவது இதுவரை நாம் கேள்விப்பட்டவரை விடுதலை சிறுத்தைகள் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற அண்ணன் திருமாவளவன் நடத்திய பல்வேறு மாநாடுகளில் இது போன்ற ஒழுங்கமைப்பு கட்டுப்பாடுகள் நாம் பார்த்துருக்கிறோம். வேறு எந்த கட்சியும் அப்படி பண்ணிச்சா என்னங்கிறது இதுவரை நாம் அறியவில்லை. ஆனால் குழாய்களை மண்ணுக்குள் பதித்து நீரை கொடுக்கிற இந்த விடயமும், கழிவறைகளை உருவாக்கிய இந்த பக்குவமும், ட்ரோன்களின் மூலமாக தண்ணீரை தெளித்து மக்களை மயக்க நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் செய்கிற ஒரு மாபெரும் மாநாடு மற்ற கட்சிகளை தோற்கடித்திருக்கிறது. 3500க்கும் மேற்பட்ட காவலர்களை குவித்தும் கூட கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது காவல்துறை என்றால், அமைதியாக நடக்கட்டும் இந்த மாநாடு, எதையும் நாம் குதர்க்கத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகிற காவல்துறை அத்தனை தொண்டர்களையும் அங்கே அமைதியான முறையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டாலும் கூட தொண்டர்களுடைய மனதிலே ஏற்படுகிற அந்த எழுச்சி, கத்துவது, பாட்டு பாடுவது, ஆடுவது, கும்மாளமிடுவது என்ற காட்சிகளுக்கு ஊடே நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அங்கே இசை நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. அடுத்து கலை நிகழ்ச்சிகள், அதற்கு அப்புறம் தலைவர் பெருமக்கள் பேருரை என்று இந்த மாநாடை திட்டமிட்டபடி 4 மணிக்கு தொடங்க வேண்டும் என்று அறிவித்திருந்தாலும் கூட தளபதி விஜய் அவர்கள் இல்லை, முன்கூட்டியே நாம் இந்த மாநாடை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதாகவும், 3 மணிக்கு இசை நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது, 4 மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் தொடங்கும், 5 மணிக்கு விழா பேருரை ஆற்றுவதற்கு தலைவர் பெருமக்கள், சரியாக 6 மணிக்கு விசை பேசத் தொடங்குகிறார். 6:30க்கு தன்னுடைய பேச்சை முடித்து கொண்டு 6:30 மணிக்கு மேல் தொண்டர்களை அவரவர் ஊர்களுக்கும் இல்லங்களுக்கும் பத்திரமாக அனுப்பி வைக்கிற பொறுப்பை பொறுப்பாளர்களும் ஏற்றுக்கொண்டு இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க ஐயா. நன்றி. நன்றி.